ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம். சரிங்களா? நேற்று வந்து நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றது லெவல் பார்த்துக்கலாம். நம்ம வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து நம்ம அந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம வந்து லெவல்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட், சரிங்களா, நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் அதான் நம்மளுக்கு 18ஆம் தேதி எக்ஸ்பைரி, அந்த கான்ட்ராக்ட் தான் நம்ம வந்து செஞ்சிருக்கோம், லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம் நேற்று. சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பார்த்துடலாம். இண்டெக்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,661 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,815, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,867 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,496, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,438 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் சிந்தடிக் ஃபியூச்சர் மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களான்னு பார்ப்போம். சிந்தடிக் ஃபியூச்சர் மேலே இருக்கும்போது நம்மளுக்கு கால் ஆப்ஷன்லையும், சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருக்கும்போது நம்மளுக்கு புட் ஆப்ஷன்லையும் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாங்க, ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ நம்மளுக்கு அங்கேருந்து நமக்கு S1 கிட்டலாம் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிவர்சல் கூட எதிர்பார்த்துருக்கலாங்க. சரிங்களா? நம்ம வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட் ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம வந்து வாய்ப்புகள் தேடணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஸோ அதுக்கு நேர்பை, சரிங்களா, சிந்தடிக் ஃபியூச்சர் நேர்பை நம்மளுக்கு வந்து இருக்கணும். சிந்தடிக் ஃபியூச்சர் நேர்பை இருக்கும் பொழுது நம்மளுக்கு அதுக்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களான்னு பார்த்தாலே போதும். அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 80 பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் ப்ரீமியத்தையும் செக் பண்ணிட்டு ரிவர்சல் இருக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு 620 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன செய்றாங்க, நெகட்டிவ், அதாவது நம்மளுக்கு வந்து ஓப்பன்லேருந்து பிலோ தான் வராங்க, நம்மளுக்கு கீழே தான் வராங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் தான் வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா? புட் ஆப்ஷன் தான் வந்து வாய்ப்பு கிடைச்சது. நம்மளுக்கு வந்து மேலேருந்து எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா S1க்கு கீழேயும் வராங்க. ஸோ நம்மளுக்கு S1க்கு கீழே வந்து நம்மளுக்கு S2 வர என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து போகல. சரிங்களா? அதுக்கு பக்கத்துலேயே வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து ஆயிட்டாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க R1 போய் டச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? R1 பக்கத்தில் போயிட்டாங்க. ஸோ R1 வந்து நம்மளுக்கு போனதுனால என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு ஃபால் வந்து கிடைச்சது ப்ரீமியத்தில். சரிங்களா? அதனால இவங்க வந்து என்ன செய்றாங்க, அகைன் நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறாங்க. நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா S1க்கு மேலேயும் வந்துட்டாங்க. சரிங்களா? இங்கே வந்து ஸ்பாட் வந்து என்னன்னுட்டாங்க, S1க்கு மேலேயும் வந்துட்டாங்க. சரிங்களா? நம்மளுக்கு S1க்கு மேலே வரும்பொழுது மார்க்கெட்டில் வந்து ஒரு ரிவர்சலுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? S1க்கு நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு S1க்கு கீழே இருந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு S1க்கு மேலே வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து என்ன செய்யலாங்க, ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு S1லேருந்து எங்கே வர போயிருக்காங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வர போயிட்டாங்க மார்க்கெட். ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனாங்க மார்க்கெட். ஆனால் ப்ரீமியமும் ஸ்லோவாக ஏறிச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீமியத்தில் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல தான் நம்மளுக்கு வந்து இதுலேயும் வந்து இருந்தது. ஸோ அதே போல தான் நம்மளுக்கு சிந்தட்டிக் விஷுவல் சார்ட். சரிங்களா? சிந்தட்டிக் விஷுவல் சார்ட்லையும் வந்து என்ன செஞ்சதுங்க, இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரிவர்சல் வந்து கிடைச்சிருந்தது. அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து என்ன செய்கிறாங்க, மார்க்கெட்டு இந்த ரிஜெக்ஷன்லேருந்து நம்மளுக்கு கீழே வந்து ஃபால் ஆகிறாங்க. கீழே ஃபால் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்கிறாங்க, ரிவர்சல் ஆகிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட். ஓகே. இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து சப்போர்ட் லெவலில் வந்து நிற்கிறாங்க. சப்போர்ட்டுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து வரல. சரிங்களா? இங்கேயும் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க, இங்கேயும் நம்மளுக்கு R1க்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கால் ஆப்ஷனில் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ ப்ரீமியத்தில் வந்து பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணுங்க, என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸோ இண்டெக்ஸில் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு இது இருந்திருக்கும், என்ன அப்படின்னா ஒரு சின்ன டவுட்டு. நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து டிலே. சரிங்களா? 15 மினிட்ஸ் வந்து டிலே. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து கொடுத்தது தான். இதில் வந்து இந்த ஃபார்ம் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இது அகைன் நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாங்க, லைவுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்ம். சரிங்களா? ஃபில் அவுட் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கனாலே போதும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்அப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஃபார்மை உங்களுக்கு அகைன் வந்து லைவ் டேட்டா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதை வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு காலையில் மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படின்னு பாருங்க. நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் வந்து எடுத்தோம் அப்படின்னா 25,000
25,600 கால் அண்ட் புட் தான் நம்ம வந்து செஞ்சிருந்தோம் எடுத்திருந்தோம் சரிங்களா. 25,600 கால் அண்ட் புட் நம்ம எடுத்திருந்தோம். இதுல வந்து நம்ம மிட் லெவல் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 159 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம் நேற்று. அதே போல R1 வந்து பாத்தீங்கன்னா 214, R2 வந்து பாத்தீங்கன்னா 267, R3 வந்து பாத்தீங்கன்னா 321 அப்படின்ற லெவலும், S1 வந்து பாத்தீங்கன்னா 114, S2 வந்து பாத்தீங்கன்னா 85, S3 வந்து பாத்தீங்கன்னா 57 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம் சரியா. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கொடுத்த லெவல் என்ன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 135 அண்ட் 185 அப்படின்ற லெவல். ஓகேவா. ஸோ இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கால் அண்ட் புட் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மோடு சரிங்களா. அதாவது நம்மளுக்கு இந்த 159க்கு மேலே வந்து இருந்தாங்க ரெண்டுமே சரிங்களா. 159க்கு மேலே வந்து இருந்தாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் தான் மேலே போயிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சாங்க, கீழே தான் விழுந்துட்டு இருந்தாங்க சரியா. நம்மளுக்கு அதனால என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் தான் மேலே போறாங்க. நம்மளுக்கு வந்து எங்க வரைக்கும் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 184 அப்படின்ற ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். ஸோ அது வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து போனாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு 184 வரைக்கும் போறாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு கீழே வந்துட்டு மிட் லெவல் வந்துட்டு ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 184 அப்படின்ற லெவல் வந்து உடச்சி நம்மளுக்கு மேலே R1 வரைக்கும் போறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் சரிங்களா. அதாவது சப்போர்ட் லெவல் இல்லைங்க, அந்த 135 அப்படின்ற லெவல் ஓகேங்களா, இது சப்போர்ட் தான். ஸோ அந்த லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து வராங்க சரிங்களா. இவங்க இதை பிரேக் பண்ணி கீழே இருக்கும் பொழுது புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த 214 அப்படின்ற லெவலுக்கு மேல இருந்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கும் தெரியும், மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், கீழே விழுந்திருக்கும் சரிங்களா. ஆனா என்ன செய்யல, இவங்க வந்து நம்மளுக்கு இந்த 214 அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து போகலைங்க. ஸோ இவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இங்க இருந்து ரிவர்சல் தான் கொடுக்குறாங்க சரிங்களா. இங்க ரிவர்சல் கொடுத்துட்டு நம்மளுக்கு கரெக்டா எங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 184, அதுல வந்து நம்மளுக்கு சப்போர்ட்ன்றது வந்து எடுக்கிறாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு மேல போறாங்க. அகைன் நம்மளுக்கு அந்த சப்போர்ட் வந்து என்ன செய்யறாங்க, பிரேக் பண்றாங்க. 184 அப்படின்றத நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வராங்க சரிங்களா. கீழே வரும்போது தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பாருங்க, இவங்களும் நம்மளுக்கு கரெக்டா இங்க இருந்து 135ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மேல வராங்க ஓகேங்களா. ரெண்டு பேரும் அகைன் நம்மளுக்கு மீட் ஆகுது எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 159 நம்ம மிட் லெவல்ல வந்து என்ன செய்யறாங்க, மீட் ஆறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்க வந்து என்ன செய்யறாங்க, ஃபைட் நடக்குது. நம்மளுக்கு டாமினேட் பண்ணி யார் போறாங்க, மேல கால் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க சரிங்களா. நம்மளுக்கு டாமினேட் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க. கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டா இந்த 184 அப்படின்ற இடத்துக்கு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து வராங்க. கரெக்டா அதே மாதிரி புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, இந்த 135 அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க சரிங்களா. அகைன் நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இவங்க வந்து 135 வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க. அதே மாதிரி இவங்க வந்து நம்மளுக்கு இந்த 184 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி மேலே போகும் தான் மார்க்கெட் வந்து என்ன செய்யுங்க, நம்மளுக்கு ஃபர்தரா மேலே போகுது. நம்மளுக்கு கரெக்டா இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, R2 வர போயிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து எங்க R2 வர வந்து போயிருக்காங்க சரிங்களா. நம்ம எப்பவுமே வந்து ரெண்டு பிரீமியமே கம்பேர் பண்ணி தான் பார்ப்போம் சரிங்களா. ஒரு பிரீமியம் மட்டும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்ய மாட்டோங்க, ஒரு டைரக்ஷன் வந்து நம்ம போக மாட்டோம். எப்பவுமே ரெண்டு பிரீமியமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு டைரக்ஷன்லேயே போவோம் சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு என்ன அப்படின்றது நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றது நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ்ல நம்மளுக்கு இதுல வந்து டிஃபரன்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,750 சரிங்களா. 25,750 நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கம்மியா இருக்காங்க. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 161, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 143 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. ஸோ இப்போ இதுல தான் டிஃபரன்ஸ் கம்மி. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னதுங்க, க்ளோசிங் ஏடிஎம்மா வந்து இருக்கிறாங்க சரியா. இதுதான் நம்மளுக்கு க்ளோசிங் ஏடிஎம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது நம்ம பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,767 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா 25,607 அப்படின்ற லெவலும், S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,546 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு சரிங்களா. அதே மாதிரி R1 வந்து பாத்தீங்கன்னா 25,910, R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,961 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரியா. நம்ம பிரீமியத்துல என்ன இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருந்த பேஸ் வேல்யூ நம்மளுக்கு வந்து அதே மெத்தட்ல தான் வந்து ஒர்க் ஆயிருக்கும் இன்னைக்கு சரிங்களா. அதுவும் நம்ம சொல்லிடணும். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பேஸ் வேல்யூவும் அதே லெவல் தான் ஓகேங்களா, மிட் ரேஞ்சு. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி அந்த மிட் ரேஞ்சுக்கு மேலே வரும். நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட்டு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் போறாங்க சரிங்களா. ஸோ இதுவும் அதே மெத்தட், சேம் மெத்தட் தான். அந்த ஓடிடி இண்டெக்ஸும் நம்மளுக்கு ஓடிடி பேஸ் வேல்யூவும் இதே சேம் மெத்தட் தான். இதில் வந்து நம்ம என்ன பேஸ் வேல்யூ நம்ம அடிஷனலாக இருக்கும். ஸோ அந்த பேஸ் வேல்யூ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. பேஸ் வேல்யூ நீங்கள் ஆன் பண்ணாலே போதும். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு மார்க்கெட்டு இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் வேல்யூ இங்கே தெரியும். நம்மளுக்கு பேஸ் வேல்யூக்கு என்ன செய்யலைங்க, லாஸ்ட் உள்ளதுக்கு கீழே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகவே இல்லை. இதில் தான் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு உள்ளே வந்துட்டாங்க சரிங்களா.
இந்த பேஸ் வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா இதுவும் நம்மளோட லெவல்ஸ் தான். இது நம்ம வந்து ஆரம்பத்திலேயே கொடுத்தது. சரிங்களா? இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இதோட வீடியோலாம் போட்டிருக்கேன். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். சரிங்களா? இதை பற்றி நான் நிறையா வந்து கிளாஸும் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தேன். ஓகே ஓகே. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. சரியா? ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,750 கால் இன்புட் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? 25,750 கால் இன்புட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து மிட் லெவல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 151 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா 206, R2 வந்து பார்த்தீங்கன்னா 258, R3 வந்து பார்த்தீங்கன்னா 309 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 107, S2 வந்து பார்த்தீங்கன்னா 80, S3 வந்து பார்த்தீங்கன்னா 53 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பிரீமியத்தில் உள்ள லெவலு. நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸில் வந்து லெவல் மாறலாங்க. ஏன்னா நம்மளுக்கு R1 S1க்கு கீழேயோ R1க்கு மேலேயோ ஓப்பன் ஆனால் லெவல்ஸ் வந்து மாறும். ஆனால் நம்ம எப்பவும் சொல்றது தான் இந்த பிரீமியத்தோட லெவல் வந்து மாறாது. சரிங்களா? பிரீமியத்தோட லெவல் வந்து மாறாதுங்க. நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ஏடிஎம் எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? நான் எப்பவுமே சொல்றதுதான் ஏடிஎம்ல மட்டும் தான் போகணும்னு அப்படி இல்லைங்க. நம்மளுக்கு இந்த 80 above என்ன ஸ்டேக் இருக்கோ எல்லா ஸ்டேக்குமே வந்து என்ன செய்யுங்க, இந்த வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? 80 above இருக்கிற எல்லா ஸ்டேக்குக்கும் இந்த 309 அப்படின்னு இருக்கிற வேல்யூக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்டேக்குக்கும் என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.